Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருளர் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தனது உறவினர்களுக்கு மாற்ற முயற்சித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆத்திப்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நெடுந்தோண்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு வழங்கப்பட்ட டிஜிட்டல் கீயை கடந்த 3 ஆண்டுகளாக வழங்காமல் ஊராட்சி மன்ற தலைவரே பயன்படுத்தி வந்ததாக குற்றம் சாட்டினர். இதனால் நெடுந்தோண்டி கிராமத்தில் எந்த அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டியதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மேலும் இருளர் சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை அவர்களுக்கு வழங்காமல் அபகரிக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்கள் விரோத திமுக ஆட்சியில் உள்ளாட்சியில் எந்த அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தாமல் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் வளத்தை சீரழிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட இரட்டை சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 23 பேர் பிடிபட்டனர். மீனவர்களிடம் இருந்து 3 விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை மீனவர்கள் கைப்பற்றி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சாயல்குடி அடுத்த ரோஸ்மா நகர் பகுதிக்கு உட்பட்ட கடற்கரையில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களை தடுத்து நிறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலோர காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மீன்வளத்துறை உயர் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பிரச்சினைக்கு தீர்வு காண முயலவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 போட்டோ பிடிச்சி வச்சிருக்கோம், 3 மடிய வழி எல்லாமே இது பண்ணி வச்சிருக்கோம். அவங்க அந்த ஆளுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கல. இன்னும் அவங்கள போலீஸ்காரங்க அதிகாரிகிட்ட நடவடிக்கை சொன்னால் நாங்கள் எப்படி எடுப்போம், அந்த அவங்க மேலே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டோம், அது போட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது என்னன்னா சட்டத்துக்கு ஒரு புறமான ஒரு செயல். பாலிஹவுஸ் நிறுவனம் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 6 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாலிஹவுஸ் என்ற நிறுவனம் பெட்ரோல் பங்குகளில் பயன்படுத்தப்படும் பைப் மற்றும் டியூப்கள் தயார் செய்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. இந்த நிறுவனம் சமீபத்தில் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்து பல 100 கோடி ரூபாயை முதலீடு செய்த விவகாரத்தில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கிண்டி அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும், அபிராமபுரத்தில் உள்ள இயக்குநர் வீடு உள்ளிட்ட இடங்களில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் 6 நாட்களாக சோதனை மேற்கொண்டனர். இதில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான பல ஆதாரங்களும் ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு குறித்து திமுகவின் அப்பாவு கூறியுள்ள கருத்து தீய சக்தி திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்று நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் பொய் வாக்குறுதி அளித்திருந்தார். அவரது வாரிசான உதயநிதியும் நீட் தேர்வு ஒழிப்பதற்கான ரகசியம் தெரியும் என வாய்ச்சவடால் விட்டார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் நீட் தேர்வை ஒழிக்க எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் எடுக்காமல் கையெழுத்து இயக்கம் போன்ற நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக நீட் தேர்வுக்கு எதிரானது அல்ல என்று கூறி அப்பாவு திமுகவின் போலி முகமூடியை கிழித்துள்ளார். இதன் மூலம் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவின் பிரச்சாரம் மற்றும் செயல்பாட்டில் உள்ள முரண்பாடு தெளிவாக வெளிப்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்று பொய் வாக்குறுதி அளித்து மாணவர்களின் வாழ்க்கையோடு ஸ்டாலின் அரசு விளையாடி வருவதாக குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனியார் மதுபான கடையின் முன்பு அரசு பேருந்து நடத்துனர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி திண்டுக்கல் தேசிய 4 வழி சாலையில் உள்ள மதுபான பாரில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதாக தெரிகிறது. இதில் தங்கம்மாப்பட்டியை சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் கண்ணதாசன் மீது ஒரு தரப்பினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த கண்ணதாசன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது கலாச்சாரத்தால் கொலைவெறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.